தங்கம் விலை குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது போர் வந்து எல்லாம் அழிஞ்சு செத்து போனானா மட்டும்தான் தங்கம் குறையும். அதை தவிர இந்த உலகம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா தங்க விலை இறங்கவே இறங்காது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி வெள்ளி விலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்கு. இதில் வந்து குறைவதற்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி. இந்த கோல்டு இத்தனை கேரட்டில் உள்ளது வந்து இவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம் விற்கலான்ற மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்களாம் அந்த நகையை வாங்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு தங்கம் வாங்கின மாதிரி இருக்கும். 22 கேரட் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன புரியுதா? அப்போ வந்து தங்கத்துக்கு நிலைமையான தன்மை இல்லாமல் ஏற்றம் இறக்கங்கள் காணப்படும் போது இந்த பயனாளர்கள் வந்து அதை வந்து அதுக்குள்ளே போகக்கூடாது. அதோட வேல்யூ இதை விட 10 மடங்கு கம்மியாக அந்த செயினையும் மோதிரத்தையும் தோடையை வாங்கி கொடுக்குறாங்க. அதை கொண்டு போய் அடகு வச்சிங்கன்னா காசு தருவோம். இப்போ தரமாட்டான், அப்போ தருவோம். இன்டர்நேஷனல் லெவலில் அதுக்கு ஒரு இது பண்ணுவோம். ட்ரம்ப்பே கழுவி ஊற்றினாலும் பதில் சொல்லாமல் போகிறது தான் ராஜதந்திரம். புரியுதா? நீ பதில் சொன்னீங்கன்னா சண்டை வந்துடும். இது ஒரு ராஜதந்திரம். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என்ன சார், போற போக்க பார்த்தா நான்லாம் தங்கத்தை வெளியில நின்று விரிக்க பார்த்துட்டு வர வீட்டில் வச்சுருக்கீங்களா? அதே பெரிய தங்கம் தானே. வீட்டில் என்ன சார் வச்சு 10 பவுன் வச்சாலே அது 100 பவுன் ரேட்டுக்கு போகுது இல்லை? 10 பவுனா இல்லை, இப்போ ஒரு பவுன் வந்து நீங்கள் வாங்கினப்ப ஒரு 35,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. 10 பவுன் வச்சுருந்தீங்கன்னா 3.5 லட்சம். அந்த 10 பவுன் இன்னைக்கு வந்து 30 லட்சத்துக்கு போகுது இல்லை, 15 லட்சத்துக்கு போகுது. அப்போ உங்களுக்கு லாபம் தானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இருக்கிறவங்களுக்கு லாபம் சார். சரி, இது எங்க போய் முடியும் அப்படிங்கறதான் கேள்வி. இன்னைக்கு வந்து 15,000 ஒரு கிராமு, வெள்ளி விலை 320 ரூபா. இது வந்து தங்கம் விலை குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு? தங்கம் விலை குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது போர் வந்து எல்லாம் அழிஞ்சு செத்து போனானா மட்டும்தான் தங்கம் குறையும். மித்தபடி இந்த உலகம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா தங்கம் மேலே மேலே ஏறி 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 இப்போ 1.5 லட்சம் இருக்குது, 2 லட்சம், 2.5 லட்சம், 3 லட்சம், 3 லட்சம் இப்படியே போயிட்டு தான் இருக்கு. ஏதாவது 2ஆம் உலக போர் மாதிரி வந்து அழிஞ்சு அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் அல்லாடி ஆடிச்சு எடுத்து அலைஞ்சான்னா தங்கம் டப்புன்னு இறங்க. ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் இருக்காது, ரேட்டு குறையும். அதை தவிர இந்த உலகம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா தங்க விலை இறங்கவே இறங்காது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி வெள்ளி விலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்கும். இதில் வந்து குறைவதற்கான வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி. இது உங்களோட வேற ஒரு வீடியோ பார்த்துருந்தோம், தங்கத்துக்கு மாற்று கண்டுபிடிக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா என்னன்னா, இப்போ ஒரு பவுன் எவ்வளவு இன்னைக்கு ரேட்டு? 1,20,000, 25,000 ரூபா வருதா? இது 2 லட்சம் ரூபாய்க்கு போகுது. சரியா? இப்போ தங்கம் நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க? போட்டுக்கிறதுக்கு வாங்குவோம். லேடிஸ் போட்டுக்கிறதுக்கு வாங்குவோம். அப்புறம் வீட்டில் வைக்கிறக்காம வாங்குவாங்க, போட்டுக்கிறது தான் வாங்குறீங்க. அது வேற விஷயம். அதுக்கு கவரிங் வாங்கி போட்டுக்க வேண்டியதானே. எதுக்கு தங்கம் வாங்குறீங்க? மதிப்பு மிக்கது, நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான். இப்போ வந்து என்னன்னா, கவரிங்கு இதே 10 பவுன் நீங்கள் செயின் போட்டிருக்கீங்க. இந்த 10 பவுன் செயினை கவரிங்கில் வாங்கினா 2,000 ரூபா தான், இல்லை ஒரு 3,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அது திருப்பி போய் கொடுத்தீங்கன்னா வேல்யூ கிடையாது. ஆனால் பார்க்க தங்கம் மாதிரி இருக்கும். பார்க்குறவன் வந்து சரி நடம் பெரிய ஆள் போல் 10 பவுன் செயின் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைப்பான். ஆனால் அதுக்கோட வேல்யூ இல்லை. அப்போ அதுக்கு தானே தங்கத்தை வாங்குறீங்க. தங்கம் வேல்யூவும் இருக்குது, அழகும் இருக்குது, குவாலிட்டி இருக்குது. அது வந்து அதோட இது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ தங்கம் இருந்தால் நீங்கள் அடகு வைக்கலாம், ஃபினான்ஷியலாகவும் உங்களுக்கு உதவும், அழகுக்கும் பயன்படுத்தலாம், எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம், சொத்தாகவும் பயன்படுத்தலாம். அதுக்காக தான் இப்போ கவரிங்கோ இல்லை மித்த நகைகள் வந்து அந்த மாதிரி இல்லைன்றதுனால ஒரு புது அலாயை ரெடி பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து தங்கம் மாதிரியே இருக்கும். கலர் தங்கம் மாதிரி தான், தங்கம் தான். அது பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். இப்போ 18 கேரட்டு, 9 கேரட் இதுதான் இந்த ஸ்டைல் தான். இந்த 9 கேரட்னு சொல்கிறீங்களா, இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா 10 கிராமுக்கு ஒரு 2 கிராம் தங்கத்தை வச்சு மிக்சிங்லேயும் இருக்கும், கோட்டிங்லேயும் இருக்கும். அப்போ இதை கொண்டு போய் கடையில் அடகு வச்சிங்கன்னா வாங்க மாட்டான்ல, அதுக்கு ஒரு வேல்யூ, இன்டர்நேஷ்னல் வேல்யூ ரெடி பண்ணிடுவாங்க. இந்த கோல்டு இத்தனை கேரட்டில் உள்ளது வந்து இவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம் விற்கலான்ற மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்களாம் அந்த நகையை வாங்கிக்கலாம்.
இப்ப வெள்ளியுமே அடமானம் வைக்கலாம் அப்படின்னு இந்தியால ஆமாம், வேல்யூ ஜாஸ்தியான அடமானம் வைக்க வேண்டியதானே. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அண்டாவே கொண்டு அடமானம் வைக்கும்போது வெள்ளி அடமானம் வைக்க மாட்டாங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த காலத்துலேருந்தே இப்போ தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து மூக்குத்தி, தோடு இதெல்லாம் போடுறது வந்து கணவனுக்காக தான். புரியுதா? அதாவது இளம் வயதில் வந்து இப்போ காதலிக்கும் போது நீங்கள் ஒரு தோடு, ஒரு மூக்குத்திலாம் போடுறீங்கன்னா ஒரு ஒரு காதலனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக போடுறீங்க. அதே காதலன் கணவன் ஆகிட்டான் அப்படின்னா அவனோட தேவைகளுக்காக அதை பயன்படுத்துவான்ல. ஒரு 10 வருஷம் ஆகுது, திடீர்னு ஒரு சரக்கு அடிக்கணும்னு தோணுது. இல்லைம்மா, அதே காதல் மனைவி அன்னைக்கு வந்து காதலை போட்டிருக்கப்ப அழகாக இருக்கும். அவன் பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு இந்த காதில் இந்த தோடு போட்டால் தான் படத்தில் வர மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் டேக் ஓடும். இது 10,000, இது 20,000, இது மொத்தம் 1,00,000. சரி தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது சரி அது நமக்கு பயனா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு இது இல்லை. அப்பயும் வேல்யூவா இருக்குல்ல. கவரிங்க்கு அது வேல்யூ கிடையாது. புரியுதா? இப்போ கவரிங்கை போய் தெரியாதனமா கொண்டு போய் புருஷன் அடகு வச்சாருன்னா நீங்க தான் போய் மீட்டு வரணும் திருப்பி புருஷனை. ஏன்னா சேட்டு பிடிச்சி வச்சிருவான். போலி நகையா கொண்டு வருது, நீ இரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன்னா அப்புறம் அலறி அடிச்சு மனைவிக்கு ஃபோன் பண்ணி தெரியாது எனக்கு பொண்டாட்டி தூக்கிட்டு இருக்கும்போது எடுத்துட்டு வந்தேன், நான் கவரிங்னா கொண்டு வந்து வந்துட்டேன், ஏமாத்துறதுக்காக வச்சேன், எனக்கு தெரியாது எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த புது தங்கம் வந்துருச்சுன்னா அந்த இது பயம் வராது. கணவர்கள் ஏதோ ஒரு ரேட்டுக்கு போகும், ஏதோ 5,000 ரூபா வாங்குற இடத்துல ஒரு 1,000 ரூபா சேர்த்து கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அதுதான் அந்த புதிய அலாயோடைய திட்டம். அது கண்டுபிடிச்சிட்டாங்க ஏற்கனவே. இது இன்டர்நேஷ்னல் அளவில் வந்து அதை இது பண்ணாங்கன்னா இனி கல்யாணத்துக்கெல்லாம் நீங்கள் 7 கேரட்டு 6 கேரட்னு வாங்கி அதை போட்டுக்குவீங்க. நீங்கள் 24 கேரட் நீங்கள் வாங்குறீங்களா? இல்லை 22 கேரட். ஏன் வாங்குறீங்க? ரேட்டு ஜாஸ்தி வாங்குறாங்கல்ல. அதே மாதிரி இதையும் இந்த கேடிஎம் வந்து கொண்டு வந்து ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. 9 கிராமு இந்த ரேட் 30,000 ரூபா பவுன் அப்படிங்கும்போது நீங்களும் சந்தோஷமாக ஒரு பவுன் 30,000 ரூபாய்க்கு 10 பவுன் வாங்கிடுவீங்க. உங்கள் குடும்பத்திலே ஏற்றுக்குவாங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இன்டர்நேஷ்னலில் போட்டு கொடுத்துருவோம் அமெரிக்காவில். அதுக்கு தான் வெயிட்டிங். இப்போ அது வந்துருச்சுன்னா அந்த தங்கம் தான் கடையில் பூரா விற்கும். இந்த தங்கம் வந்து ஹை லெவல் பிஸ்னஸ்க்கும் இந்த இது பண்ணுறதுக்கும் பெரிய கோடீஸ்வரர்கள் வாங்கி பயன்படுத்துகிறதுக்கும் இதை அப்படியே ஒதுக்கிடுவாங்க. இப்போ ஏழைகளுக்கான தங்கம் 9 கேரட்டு 11 கேரட்னு சொல்லி எதையாவது ஒரு வடையை சுட்டு மிக்சிங்கில் போட்டு ஒரு அலாயை போட்டு விட்ருவாங்க. இப்போ கவரிங்கை கொண்டு நீங்கள் அடை வைக்க முடியாது. இந்த புதிய வகை தங்கத்தை வந்து நீங்கள் அடை வைக்கலான்ற மாதிரி வந்துடும். அப்போ உங்களுக்கு தங்கம் வாங்கின மாதிரி இருக்கும். 22 கேரட் எக்கெடு கெட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வரும். இதில் இந்த தங்க விலை உயர்வில் உலக அரசியல் இருக்கா? அங்கே எதுவும் உலக அரசியல்னால தானமா அந்த தங்க விலையை அதான் அங்கே எதுவும் மாற்றங்கள் வந்தால் குறையிறது எல்லா இடத்துலையும் மாற்றம். ஒரு இப்போ ட்ரம்ப் வந்து வேண்டிய ஒரு ஆளை வந்து அந்த கவுன்சிலில் போட்டிருக்காப்புல, உடனே சேஞ்சஸ் வருது. பழைய ஆள் ஒரு ஆளை போடுறாங்க, அவர் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சோடனே சேஞ்சஸ் வரும். அந்த மாதிரி ஒரு சில மனிதர்களுக்கு வேல்யூ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும். வரப்போகிறாங்க, இவங்க வர்றாங்க, இவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே அது பெரிய வேல்யூவாக வரும். இந்தியா வந்து தமிழ்நாட்டு மக்களாகட்டும் இல்லை இந்தியாவிலே வந்து தங்கம் வந்து பயன்படுத்தக்கூடிய வாங்கக்கூடிய அதிகமாக வந்து வாங்குற பெண்களாகட்டும் இல்லை ஆண்களுமே இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அதை அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. இந்திய அரசு அதற்காக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா? இந்திய அரசு என்னத்துக்கு நடவடிக்கை எடுக்குது? இப்போ வந்து அதாவது எப்போ வந்து தங்கத்தை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டிங் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து தங்கம் யதார்த்தமாக சாதாரண மனிதர்கள் பயன்பாடு அப்படின்றத தாண்டி வியாபாரத்துக்குன்னு போயிடுச்சு. அது வியாபாரத்துக்குன்னு போச்சுன்னா அது எவ்வளோ உயரும் எவ்வளோ தாழும்னு ஒரு நிமிஷத்தில் அது ரேட்டு குறைஞ்சிடும். முதல்லலாம் தங்கம் வந்து நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, தினத்தந்தி பேப்பரில் போட்டு 1 பவுன் தங்கம் 110 ரூபா 90 ரூபா அப்படின்னு பழைய பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அது 110 ரூபாலேருந்து 1000 ரூபாய்க்கு வர்றதுக்கு 25-30 வருஷம் இருக்கும். ஆனால் இப்போ 30 நிமிஷம் கூட தேவையில்லை, 30 செகண்டில் 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். 2 முறை இல்லைம்மா, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏறி இறங்கிட்டு இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல. புரியுதா? அப்போ வந்து தங்கத்துக்கு நிலைமையான தன்மை இல்லாமல் ஏற்றம் இறக்கங்கள் காணப்படும் போது இந்த பயனாளர்கள் வந்து அதை வந்து அதுக்குள்ளே போகக்கூடாது. அது இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்குறவங்களுடைய அந்த ஒரு இனிமே வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அந்த காலத்தில் ரோட்ல எல்லாம் நெல் காயப்படுவாங்க, நெல் இதெல்லாம் காயப்படுனா வண்டி வந்து ஏற்ற அது நெல் அரிசியாக பிரிக்குன்றதுக்கு பண்ணுவாங்க. இப்போ 4-வே ரோட்டில் நெல் காயப்பட்டால் என்ன ஆகும்? காயப்படும் போதே அவன் செத்து போயிடுவான் லாரி அடிச்சு.
இதுதான் கணக்கு. சரியா? ஸோ வந்து இப்போ வந்து என்னென்னா, இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போனதுக்கப்புறம் சாதாரண வீட்டில் தோடு வாங்குறவன் மூக்குத்தி வாங்குறவன்லாம் அதுக்குள்ளே போய் விழுந்தானா என்ன ஆகும்? அவள் கோடிக்கணக்கில் பல லட்சம் கோடிக்கு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதில் இப்படி வரும்போது அது பிரச்சனையாக வரும். ஸோ அதனால் இப்போ அந்த தங்கம் 22 கோல்டு, பியூர் கோல்டு 24 கேரட் இருக்குல்ல, அந்த பியூர் கோல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடிங்க்கு மட்டுமே பயன்படும். மக்கள் பயன்படுத்துகிற தங்கம் வேறு மாதிரியாக மாறிடும். இதுக்கும் வேல்யூவை குறைச்சிடுவான், பர்சன்டேஜை குறைச்சிடுவான். புரியுதா உங்களுக்கு? இப்போ 22 டச்சு இருக்குது அப்படின்றத 5 டச்சு கொண்டு வந்துடுவான். இதுதான் நகையாக நீங்கள் போட்டுக்கணும். அதுவும் மெல்ல ஏறும். புரியுதா உங்களுக்கு? ஏறும், நிறைய ஏறிட்டு தான் இருக்கும். ஆனால் அதோட வேல்யூ இதை விட 10 மடங்கு கம்மியாக இருக்கும். அந்த செயினையும் மோதிரத்தையும் தோடையும் வாங்கி கொடுக்குறாங்க. அதை கொண்டு போய் அடகு வச்சிங்கன்னா காசு தருவான். இப்போ தரமாட்டான், அப்போ தருவான். இன்டர்நேஷனல் லெவலில் அதுக்கு ஒரு இது கொண்டு வந்துடுவாங்க. தங்கம் மதிப்பிழப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சுது. அது நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை தான் அப்படிதான் பார்க்கணும். இதுதான் அது தங்க மதிப்பிழப்பு அப்படின்றது வந்து அது வேறு மாதிரி ரேஞ்சுக்கு போயிடும். இந்த ஒரிஜினல் பியூர் கோல்டோட விலை வந்து போக போக 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் இப்போ இன்னைக்கு இறங்கியிருக்கு. நேற்று ஒரு 7,000 ரூபா இறங்கிச்சு. பவுனுக்கே 7,000 8,000 ரூபா இறங்கிச்சு ஒரே நாளில். அதே மாதிரி ஒரே நாளில் 7,000 8,000 ஏறிச்சு. இந்த ஃப்ளக்சுவேஷன்லாம் இருக்க தான் செய்யும். இது நிரந்தரம் கிடையாது. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் தங்கம் விலை ஏறிக்கொண்டே தான் இருக்கும். ஒரு போரோ இல்லை வேறு ஏதாவது அழிவு வர்ற வரைக்கும் அப்படின்றது தான் உண்மை. டாலருக்கு மாற்று அப்படிங்கிற ஒரு அரசியல் வந்து பெருசாக போயிட்டுருக்கு. ட்ரம்ப் அவர்களுடைய பல நடவடிக்கைகள் அதை ஒட்டி தான் வந்து டாலருக்கு மாற்றா அப்படிங்கிற மாதிரி தான் அது போயிட்டுருக்கு. பிரிக்ஸ் மாநாடு நடக்க போகுது. இந்த பிரிக்ஸ் காயின் பற்றிலாம் நம்மளே முன்னாடி பேசியிருந்தோம். அதில் இந்தியாவும் இருக்குது. இந்தியா துணிந்து அதில் இறங்குமா? அந்த மாநாட்டில் வந்து பிரிக்ஸ் காயினுக்கு ஆதரவு கொடுக்குமா, இல்லை டாலரை நோக்கி போகுமா? இந்தியாவை நம்பி எதுவுமே செய்ய முடியாதுன்றது பிரிக்ஸுகளுக்கு எல்லாமே தெரியும். புரியுதா? இந்தியா வந்து அனைத்து இருக்கவங்கள்டையும் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு இந்தியாவா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். அது மோடி தான் இந்தியா, இந்தியா தான் மோடி. புரியுதா? ஸோ அவர் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அதை விற்கிறதும் வாங்குறதும் அவர் கட்டுப்பாட்டில், அவரும் அமித்ஷா கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எந்த நடவடிக்கையிலும் இறங்கவே இறங்காது. சரி, ரஷ்யாவுக்கு எதிராக இறங்குமானா அது இறங்காது. சரி, சைனாவுக்கு எதிராக இறங்குமானா அது இறங்காது. ஸோ இதுதான் இந்தியாவுடைய ஒரு கொள்கை. எல்லாரோடையும் டச் வச்சுட்டே இருக்கும். இவரும் வேணும், அவரும் வேணும், இவரும் வேணும். சைனா வந்து தாக்குனாலும் பரவாயில்ல, அமைதியாக, ஆனால் அவங்களோடைய உறவு வச்சுக்குவாங்க. இந்த இப்போ ஒரு ரஷ்யாவோடய உறவு வச்சுக்குவாங்க, பங்களாதேஷோடையும் உறவு வச்சுக்குவாங்க, பாய்க்க மாட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் அரவணைச்சு போடுறது தான் ஒரு இந்தியாவுடையும் மோடிஜியோடைய ராஜதந்திரம். ட்ரம்ப்பே கழுவி ஊற்றினாலும் பதில் சொல்லாமல் போகிறது தான் ராஜதந்திரம். புரியுதா? நீ பதில் சொன்னீங்கன்னா சண்டை வந்துடும். இது ஒரு ராஜதந்திரம் தான். மாலை போயிடணும். இந்த நேற்று மாலை போட்டாங்க பாருங்க மோடிஜிக்கு பார்லிமெண்ட் இதில் வச்சு. ஏன்னா அமைதியாகவே இருந்து சாதித்த மாபெரும் தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு மாலை போட்டாங்க. புரியுதா? ஸோ இது எல்லாமே வந்து ஜியோட ராஜதந்திரத்தில் ஒரு பார்ட்டு தான். அதனால் நம்ம பிரிக்ஸு காயின்லாம் நீ காயின் அடித்தாலும் சரி, இல்லை ரூபா நோட்டு அடித்தாலும் சரி, நாங்கள் அதுக்கு வரமாட்டோம். சீனா ஒரு பக்கம் செய்தி, இன்னைக்கு செய்திகளில் பார்த்தா சீனா கரன்சியை வந்து நாங்கள் இது பண்ண போகிறோம், டாலர் பயன்பாடே இல்லாமல் ஆக்க போகிறோம். அதாவது வெளி உலக டிரான்சாக்ஷனில் கூட அப்படின்னு ஒரு செய்திகள்லாம் இன்னைக்கு பார்த்தேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இருக்கு. எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் வாய்ப்பு இல்லாதது எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் சீனா மெதுவாக பிளான் பண்ணிட்டு தான் இருக்கு. திடீர்னு ஓவர் நைட்டில் காலி பண்ணி விட்ருவாங்க டாலரை. அதற்கான எல்லா குளிபறிப்பு வேலையும் உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் யூரோ அதை பண்ணிச்சு, இப்போ சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இதை பண்ணால் அதுக்கு தான் இந்த பிரிக்ஸ் நோட்டை கண்டுபிடிச்சோன்னா டாலர் ஒழிச்சிடலாம். அப்படி நம்ம அதில் போனோம்னா நம்ம காப்படிச்சிடும் அமெரிக்கா. ஏற்கனவே ஜி வந்து ஏன்னா திருப்பி ஒரு எப்ஸ்டின் ஐன்ஸ்டீன் ஃபைலை ரிலீஸ் பண்ணாங்க. இவர் அங்கே போனார், இங்கே போனார். அதனால் ஜி பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் பவுடர் அடிச்சு போயிட்டு இருப்பாங்க, யாரையும் பாய்ச்சிக்க மாட்டாங்க. இது அந்த நீங்கள் இப்போ எடுத்ததுனால இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ட்ரம்ப் அவர்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸும் நிறைய வெளியில் வருது. அப்படி இருந்துமே அதை பற்றி ட்ரம்ப் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். என்ன ஃபோட்டோ வீடியோ வெளியாச்சு? ஒன்றும் ட்ரம்ப்போடைய ஃபோட்டோனா அவங்க எப்ஸ்டீனோட நிற்கிற ஃபோட்டோ தான் வந்துருக்கும். நேற்றுக்கு ஒரு வீடியோ வெளியில் வந்திருக்கு சார். அது என்ன வீடியோ வெளியே வந்திருக்கு? அது ஒன்றுமே இருக்காது. நீங்கள்லாம் நிற்கிற மாதிரி இருக்கும், யாராவது 2 பொம்பளை பிள்ளைங்க நிற்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதானே. அதில் என்ன தப்பு இருக்குது? ரசிகர்கள் வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எத்தனையோ நடிகர்கள் வராங்க. இப்போ விஜய் கூட எத்தனையோ பெண்கள் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தப்பாக சொல்ல முடியுமா? எப்ஸ்டீன் ஃபைலில் விஜயை சேர்த்து விட முடியுமா? சேர்க்க முடியாது. அந்த மாதிரி தான்
போய் அங்க கோத்து விடுறீங்களே அப்படின்னு டென்ஷன் ஆக போறாங்கன்னு இல்லை நினைக்கிறேன் அவெல்லாம் தாவேக்கா. கூப்பிட மாட்டாங்க, எப்ஸ்டீனுக்கே தெரியும் அது வேற. எப்ஸ்டீன் தான் இல்லையே சார். எப்ஸ்டீன் தான் செத்துட்டான். எப்ஸ்டீன் இப்போ வாரிசுகள் இருக்கும்ல, அது வந்து விஜயை சேர்க்கலாம்ல நாளைக்கு. ஸோ இருக்குது, இப்படிலாம் இருக்குது. பட் ஆனால் ஜி வந்து இறங்க மாட்டார், கவலைப்படாதீங்க. நன்றி சார். பொறுத்திருந்து பார்க்கலாம். மாற்று தங்கம் வருதா இல்லை வேறு எதுவும் நடவடிக்கை எடுக்கிறாங்களா, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி. சந்தோஷம்